நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் பொருள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபேன், டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய என்ன பார்த்தா ஃபேன். நம்ம வீட்டில் ஃபேன் ஓடிச்சுதுன்னா அந்த ஃபேன் வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது எப்படி கன்சியூம் பண்ணால் இந்த ஃபேனுடைய வாட்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ஃபேனுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்டும் வோல்டேஜையும் கண்டுபிடிக்கணும். கரண்ட்டும் வோல்டேஜும் கிடைச்சா பவர் கிடைச்சிடும். தட் மீன்ஸ் இன் பவர் ஈக்குவல் டு VI, பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் பெருக்கல் கரண்ட். சரிங்களா? இது எப்படி இப்போ பாருங்க ஜி, நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், இந்த ஃபேனோட கரண்ட் செக் பண்ண மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபேனில் கிளாம்ப் போட்டிருக்கிறேன். எவ்வளவு கரண்ட் காமிக்குது அப்படின்னா 0.3, அதாவது 0.4 வச்சுக்கோங்களேன். 0.4 ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதோடைய வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோம். ஃபேனுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 232. சரிங்களா? இதான் நம்ம ஃபேனுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ். பார்த்துட்டு ஜி, நமக்கு இந்த ஃபேன் கண்டுபிடிக்கிறதுக்கு பவர். சரிங்களா? ஃபேனுடைய வாட்ஸ் வந்து பவர். நமக்கு வோல்டேஜ் செக் பண்ணிட்டோம். சரிங்களா? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இப்போ நமக்கு இதோடைய வோல்டேஜ் பார்த்தோம் இல்லையா, 230, 230. இந்த ஃபேன் கன்சியூம் பண்ணுறது ஆம்ப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 0.39. நல்லா பார்த்துக்கோங்க, 0.39. சரிங்களா? 0.39, வெறும் 39, 0.39, 0.4 ஆம்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். 0.4 ஆம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நியர் அபவுட்டு 89 சம்திங் வரும். ஸோ அப்போ நியர் அபவுட் 90. சரிங்களா? V ஈக்குவல் டு 90. இந்த பவர், இந்த ஃபேன் வந்துட்டு கன்சியூம் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் எடுத்து ஓடிட்டு இருக்குது. 90 வாட்ஸ் எடுத்து ஃபேன் ஓடிட்டு இருக்குது. இந்த 90 வாட்ஸ் ஓடிச்சுதுன்னா இந்த ஃபேன் ஒரு 10 ஹவர்ஸ் ஓடினா எத்தனை யூனிட் நம்ம கரண்ட் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.